நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்க்கு என்ன பண்ணலாம்? இப்போ எந்த உணவுகள் சாப்பிட்டா நம்ம சருமம் பளபளப்பாக பொலிவாக இருக்கும்? இப்போ ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம். நான் என்னுடைய ஸ்கின் டோனே இது கிடையாது. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தோம்னா முகமே கருமை நிறமாக ஆன மாதிரி இருக்குது. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஓகே, நல்லா நான் ஃபேராக இருந்தேன், கலராக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக ஒரு கருமை நிறம், அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் தெரியுது, கருமை நிறத்தில் திட்டுக்கள் இருக்குது. ஸோ எனக்கு ஸ்கின் டோன் ஈவனாக இல்லை அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நம்ம என்ன உணவுகள் எடுக்கலாம்? ஸ்கின்ல டெட் செல்ஸ் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ ஸ்கின்ல டெட் செல்ஸ் இருக்கும்போதும் நமக்கு என்னென்னா இந்த மாதிரி டார்க்காக நமக்கு அங்கங்கே பேச்சஸ் மாதிரி தெரியும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபேஸில் நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம்னா மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மங்கு அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ், கண்களை சுற்றி கருவளையம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த அப்பர் லிம்ஸ், அதுக்கப்புறம் இந்த உதடை சுற்றி கருமையாக இருப்பதும், ஒரு சிலருக்கு இந்த நோஸோட 2 எட்ஜஸ்லேயும் பிளாக் கலரில் இருக்கிறது, கழுத்தை சுற்றி கருமை நிறத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போது ஈவனாக நம்ம ஸ்கின் நார்மலாக இருக்கணும், ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இந்த ஆரஞ்சோட தோல் இருக்குது இல்லைங்களா, இதையுமே பவுடர் பண்ணி நம்ம ஃபேஸில் ஃபேஸ் பேக் மாதிரி போடும்போதும் ஸ்கின் நல்லாவே ஒயிட்னிங் ஆகுது, க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். தினம் ஒரு கிளாஸ் அளவுக்கு இது மாதிரி ஜூஸ் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது ஸ்கின் நல்லா ஒயிட்னிங் ஆகுது, க்ளோ ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி ஸோ இந்த 3 ஃப்ளாட் சோர்னு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ பேசிக்காக நம்ம ஸ்கின்ல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குது, அதை கிளியர் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நம்ம தேடி தேடி இந்த காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணலாமா, இந்த ஃபுட் எடுத்துக்கலாமா அப்படிலாம் நம்ம யோசிப்போம். அப்போது அந்த வகையில் நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்க்கு என்ன பண்ணலாம்? இப்போ எந்த உணவுகள் சாப்பிட்டா நம்ம சருமம் பளபளப்பாக பொலிவாக இருக்கும்? ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இல்லையா? அப்போ ஸ்கின் ஒயிட்னிங்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் என்ன, பேசிக்காக இருக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம். நான் என்னுடைய ஸ்கின் டோனே இது கிடையாது. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தோம்னா முகமே கருமை நிறமாக ஆன மாதிரி இருக்குது. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஓகே, நல்லா நான் ஃபேராக இருந்தேன், கலராக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக ஒரு கருமை நிறம், அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் தெரியுது, கருமை நிறத்தில் திட்டுக்கள் இருக்குது. ஸோ எனக்கு ஸ்கின் டோன் ஈவனாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நம்ம என்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தாலோ இல்லை ஸ்கின்ல டெட் செல்ஸ் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ ஸ்கின்ல டெட் செல்ஸ் இருக்கும்போதும் நமக்கு என்னென்னா இந்த மாதிரி டார்க்காக நமக்கு அங்கங்கே பேச்சஸ் மாதிரி தெரியும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபேஸில் நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம்னா மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மங்கு அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ், கண்களை சுற்றி கருவளையம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த அப்பர் லிம்ஸ், அதுக்கப்புறம் இந்த உதடை சுற்றி கருமையாக இருப்பதும், ஒரு சிலருக்கு இந்த நோஸோட 2 எட்ஜஸ்லேயும் பிளாக் கலரில் இருக்கிறது, கழுத்தை சுற்றி கருமை நிறத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போது ஈவனாக நம்ம ஸ்கின் நார்மலாக இருக்கணும், ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு விட்டமின் இ, ஏ, விட்டமின் சி. ஸோ இந்த நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த 3மே நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு பேசிக்காகவே ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் மறையும் பொழுது நிறைய பலன்கள், அதுவும் முக்கியமாக ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போது இது நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் என்ன, எதையெல்லாம் சாப்பிட்டா நம்ம ஸ்கின் நல்ல ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட்லான்றதை பார்க்கலாம்.
முக்கியமாக பார்த்தோம்னா தயிர். ஸோ தயிர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி யோகட். இந்த தயிர் மற்றும் இந்த யோகட் நம்ம சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப உடலுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அதே மாதிரி முக்கியமாக ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கும் நமக்கு தயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுவோம்னா தயிரில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து ஒயிட்னிங் ஆகிறதுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகணும்னா தயிர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் யோகட், இதுவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சில மூலிகைகளை தயிரோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் முருங்கை பீசின், பாதாம் பீசின் ரெண்டுமே சேர்த்து நம்ம தயிரோடு சாப்பிடும்பொழுது ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இது எந்த டைமில் சாப்பிட்லாம் அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்தே இதை நம்ம சாப்பிட்றணும். ஸோ அப்போ தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹீட் நமக்கு குறைஞ்சி ஸ்கின் வந்து நம்ம ரெகுலராக இதை சாப்பிடும்பொழுது பார்த்தோம்னா ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நைட்டே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2 துண்டு சின்ன சின்ன பீசஸ் அளவுக்கு பாதாம் பீஸினை தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் இதை தயிரோடு சேர்த்து சாப்பிடணும். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் வந்து முருங்கை பீஸினும் ஊற வச்சுட்டு சேர்த்து சாப்பிடும்பொழுது நம்ம உடலுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்கிற விஷயம் பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம ஃபேஷியல் எல்லாம் பயன்படுத்தும் போதே யூஸ் பண்ணும்போதே நம்ம வந்து வெள்ளரிக்காயை பயன்படுத்தும். தயிரோடு சேர்த்து இந்த வெள்ளரிக்காயும் நம்ம சாப்பிடும்பொழுது அதனோட பலன் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்கின் வந்து ஒயிட்னிங் ஆகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேஸில் நம்ம என்ன தயிர் பயன்படுத்தி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய சில விஷயங்கள் என்ன, இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பச்சை பயிறு. இப்போ இந்த பச்சை பயிரோட மாவு, ஸோ இந்த பச்சை பயிரை வந்து நல்லா மாவாக எடுத்து அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கும் இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். முக்கியமாக வெட்டி வேர் பவுடர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெட்டிவேர் பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஃபேஸில் இது வந்து ஃபேஸ் பேக்காக போட்டுக்கணும். ஸோ இது 3மே கலந்து பச்சை பயிறு மாவு, கஸ்தூரி மஞ்சள், வெட்டிவேர் பொடி 3மே தயிரோடு கலந்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி தினந்தோறும் போடும்பொழுது ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், கரு வளையங்கள் இது வந்து நமக்கு மறைய ஆரம்பிக்குது. இதுவும் நம்ம ஜென்ரலாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நான் சாப்பிட வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் அப்படின்னா விட்டமின் சி இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சு அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இந்த ஆரஞ்சோட தோல் இருக்கு இல்லைங்களா, இதையுமே பவுடர் பண்ணி நம்ம ஃபேஸில் ஃபேஸ் பேக் மாதிரி போடும்போதும் ஸ்கின் நல்லாவே ஒயிட்னிங் ஆகுது, க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரஞ்சு பழங்கள் வந்து நம்ம தினமுமே சாப்பிடும்போது ஸ்கின் நல்லா ஒயிட்னிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்த்து அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை. ஸோ இந்த மாதுளை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா தினம் 1 கிளாஸ் அளவுக்கு இந்த மாதுளை ஜூஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்னிங் ஆகுது, க்ளோ ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா சில தைல வகைகள், சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தைல வகைகளை இரவு நேரத்தில் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நாள்புறமாதி தைலம். இந்த தைலம் நம்ம ஃபேஸில் இரவு நேரத்தில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஸ்பாட்ஸ் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஆக்னி வந்திருக்கு, முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வந்து அதனால் ஒரு டார்க் ஸ்பாட் இருக்குன்னா இந்த தைலத்தை நாள்புறமாதி தைலத்தை தினமும் இரவு நேரத்தில் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஸோ எங்கெல்லாம் நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, கழுத்தை சுற்றி கருமை நிறம் இருக்கா, இல்லை உதட்டை சுற்றி நமக்கு கருமை நிறம் இருக்கா, இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது ஸ்கின் நல்லா ஒயிட்னிங்காகவும் க்ளோவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தாண்டி சில விஷயங்கள் டெய்லி நைட் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணால் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் திரிஃபலா சூர்ணம். திரிஃபலா சூர்ணம் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா டெய்லி நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி ஸோ இந்த திரிஃபலா சூர்ணம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். வெந்நீரில் கலந்து இதை நம்ம குடிக்கணும். ஸோ வெந்நீரில் கலந்து குடிக்கும்பொழுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், சருமத்தில் இருக்கக்கூடிய தோல் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா கற்றாழை. ஸோ இந்த கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி நம்ம வந்து வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம முகத்திற்கு வந்து ஒரு பொலிவை தருது, ஸ்கின் ஒயிட்னிங்க்கு யூஸ் ஆகுதோ
அதே மாதிரி தான் கற்றாழை. ஸோ இந்த கற்றாழையை வந்து நல்லா நீர் விட்டு அலசி எடுத்துட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதனோட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கலந்துக்கணும். ஸோ இதை நம்ம தினந்தோறும் குடிச்சிக்கலாம், எந்த டைமில் வேணாலும் நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். ஸோ ட்ரைனஸ் அப்படின்னு சொல்கிறது வறண்ட சருமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, கை கால் முகம் எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்குது, வறண்ட சருமம் இருக்குது அப்படின்னா இதற்கு நம்ம பேசிக்காக தேங்காய் எண்ணெயோட ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி இரவு நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி தான் இந்த குங்குமாதி தைலம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இதுவுமே நம்ம வந்து இதில் பேசிக்காக வெட்டி வேர், நன்னாரி, குங்குமப்பூ இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய இந்த தைலமும் இரவு நேரத்தில் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின் வந்து நல்லாவே ஒயிட்னிங் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த அனிமியா, ரத்த சோகை இருக்குது, லிவர் ரிலேட்டடாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சருமத்தில் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ லிவரை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்குமான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம காய்கறியோடு சேர்த்து இந்த வாழைப்பூ அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த வாழைப்பூவை கஷாயமாக குடிக்கும்போது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகணும், ஒயிட்னிங் ஆகணும் அப்படின்னா இந்த வாழைப்பூவை சாறு எடுத்து நம்ம குடிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து இது உணவில் சேர்த்துப்போம். வாழைப்பூ சாறு எடுத்து நம்ம குடிக்கும்போது அதனோட பலனே நமக்கு வேறு. டெய்லி காலையில் தொடர்ந்து ஒரு 5லிருந்து 10 நாட்கள் இதை குடித்தாலே போதும். ஸோ சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ சருமத்தை எப்படி நம்ம பொலிவாக வச்சுக்கலாம், இல்லை ஸ்கின் ஒயிட்னிங்க்கு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிடலான்றதை இந்த பதிவில் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.